டிஆர்பி தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழில் கேட்கிறதா என் குரல் அப்படின்ற அந்த உரைநடை. அதிலிருந்து இன்றைக்கி நாம ஒரு 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் ஆன்சர் என்னன்றது எழுதிட்டு அப்புறம் ஆன்சர் பாருங்கள். கடைசியாக எத்தனை ஆன்சர் உங்களுக்கு ரைட்டு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யுங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா தியரியாக பார்க்குறது அதுதான் சரியான நடைமுறை. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் டைரெக்டாக பார்க்குறது அது சரியான நடைமுறையாக இருக்காது. ஏன்னா தியரியிலேருந்து கொஸ்டின் நிறைய எப்படி கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். இதே மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான். ஒன்று பொறுத்துக. இந்த பக்கம் லெஃப்ட்டில் பாருங்கள், கொண்டல், கோடை, வாடை, தென்றல். ரைட்டில் மேற்கு, தெற்கு, கிழக்கு, வடக்கு. ஸோ இதை நீங்கள் சரியாக பொறுத்துங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொண்டல் அப்படின்னா கிழக்கு, கோடை அப்படின்னா மேற்கு, வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்கு. இது எல்லாமே ஷார்ட்கட்டாக நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 2. செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவின் தமிழகம் 2ஆம் இடம். செய்தி 3. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா செய்தி 1, 3 சரி, 1வது சரி, 3வது சரி. செய்தி 2 காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்குது. அதனால் இது தவறு. ஸோ இது ஆன்சர். 3. தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழைப்பொழிவினை தருகிறது? ஆ 70 விழுக்காடு. 70. 4. பொருத்தமானவற்றை தேர்வு செய்க. லெஃப்ட் சைடில் பாருங்கள், மூச்சு, தாகம், உறைவது, ஒளி. ரைட் சைடில் நீர், நிலம், காற்று, கதிரவன். ஸோ சரியாக பொறுத்துங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1வதுக்கு மூச்சுன்னா காற்று, தாகம்னா நீர், உறைவது நிலம், ஒளி கதிரவன். 5. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு கீழ்கண்ட எப்பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்கள்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருவெம்பாவை, திருப்பாவை. திருவெம்பாவை தான் முடிசூட்டு விழாவில் தங்களுடைய தாய்மொழியில் எழுதி வச்சு பாடுறாங்க. 6. உலகம் 5 பூதங்களால் ஆனது என்று கூறியவர்? தொல்காப்பியர் அந்த காலத்திலே நமக்கு உலகம் 5 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டாரு. தமிழில் நமக்கு முதல்ல கிடைச்ச நூல், இலக்கண நூல் தொல்காப்பியம். அதை எழுதியவர் தொல்காப்பியர். 7. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர்? அப்படி சொன்னவர் ஔவையார். இது எல்லாமே எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, இது யார் சொன்னதுன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஷார்ட்கட்டாக சொல்லியிருக்கிறோம். ஏதாவது ஒன்று லிங்க் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறோம். இல்லைனா கூட நீங்களே லிங்க் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று போட்டு லிங்க் பண்ணிக்கோங்க. இது சொன்னது யாருன்றதை நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு போனால் ஞாபகம் வராது. யார் சொன்னதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? அது ஞாபகத்துக்கே வராது. அதனால் நீங்கள் லிங்க் பண்ணுங்கள். ஷார்ட்கட்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 8. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கள் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர்? இப்போ தான் பார்த்தோம் ஔவையார். திருப்பி ரிப்பீட் ஆகிருக்குது.
9 பொருத்தமானவற்றை தேர்வு செய்க. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு, வடக்கு, தெற்கு, கிழக்கு. ரைட் சைடில் வாடை, குடக்கு, குணக்கு, தென்றல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ. 1வது ஆ, அதாவது மேற்குக்கு குடக்கு, வடக்குக்கு வாடை, தெற்குக்கு தென்றல், கிழக்குக்கு குணக்கு. 10 முன்னீர் என்பதன் பொருள் யாது? முன்னீர் அப்படின்னா கடல்னு பேர். முன்னீர்னா கடல். 11 வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என கூறும் நூல் எது? ஆ சிலப்பதிகாரம். 12 பத்மகிரிநாத தென்றல் விடுத்தூது என்ற நூலின் ஆசிரியர் யார்? இ பலப்பட்டடை சொக்கநாத புலவர். 13 பொருந்தாத ஒன்றினை தேர்வு செய்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ கடல். மீதியெல்லாம் காற்றை குறிக்கக்கூடியது. இது கடல் கடல். 14 வழித்தொழில் ஆண்ட உறவோன் என குறிப்பிடப்படும் மன்னன் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ கரிகாலன். ஸோ இதில் கரிகாலனை பற்றி சொல்லியிருப்பாங்க. 15 முசிறி துறைமுகத்துக்கு விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்த கிரேக்க மாலுமி யார்? ஆ ஹிப்பாலஸ். ஸோ இந்த முசிறி துறைமுகம் வழி கண்டுபிடிச்சது இந்த மாதிரினாவே இந்த ஹிப்பாலஸ் கிரேக்க மாலுமி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் புக்கில் கட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய சங்ககால பெண்பால் புலவர். இ வெண்ணி குயத்தியார். 17 ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும் பருவக்காற்று எது? பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று ஆ. ஸோ ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று, அதாவது காலாண்டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். காலாண்டு எக்ஸாமுக்கு அப்புறம் வடகிழக்கு பருவக்காற்று நம்ம தீபாவளி டைமில் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் பருவக்காற்று. ஆ வடகிழக்கு பருவக்காற்று. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக மழைப்பொழிவை தரக்கூடிய பருவக்காற்று இல்லைங்களா? அந்த தீபாவளி டைமில் இது பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 20 உலக காற்றாலை உற்பத்தியில் 5ஆம் இடம் பெற்றுள்ள நாடு எது? ஸோ இ தமிழ்நாடு. 21 உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடம் பெற்றுள்ள நாடு எது? ஸோ
ஸோ காற்று மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடம் வந்து இந்தியா. ஆன்சர். 22. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணிகளில் 5ஆம் இடம் பெறும் எது? காற்று மாசு. காற்று மாசுனால இந்தியாவில் உயிரிழப்பு அதிகம் ஏற்படுது. அந்த உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய அந்த காரணங்களில் 1, 2, 3, 4, 5ன்னு போட்டால் 5ஆவது இடம் காற்றுக்கு வருது. 23. உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை. 24. உலக காற்று நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ உலக காற்று நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 15. 25. பூங்காற்றே இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேனே என்று வருந்தி பாடிய கவிஞர் யார்? தேவக்கோட்டை மூர்த்தி அவர்கள் தான் பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் முழு வரியும் கொடுத்துருக்குறோம் நம்ம முன்ன வீடியோவில். அது ஒரு முறை சும்மா பார்த்துக்கோங்க. இது பாடலினுடைய மொதல் வரியில் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். அவங்க நடுவில் ஏதாவது ஒரு லைனை எடுத்து கொடுத்து கேள்வி கேட்டுருவாங்க. அப்போ இவர் தான்ன்றது சும்மாவது ஞாபகத்துக்கு வந்துடும் நமக்கு எக்ஸாமுக்கு. அதுக்காக தான் சொல்கிறோம். அந்த முன்ன வீடியோவில் அது இருக்குது. 26. யூனிசெஃப் என்பது அது பார்த்திங்கன்னா ஒரு சிறுவர் நிதியம். சிறுவர் நிதியம். யூனிசெஃப், யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ், சரிங்களா, சில்ட்ரன்ஸ் ஃபண்டு. 27. தொல்காப்பியர் உலகம் என்பது எதனால் ஆனது என்கிறார்? அது உலகம் வந்து 5 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். முன்னே சொல்லிட்டோம். தொல்காப்பியம் தான் நமக்கு தமிழில் முதல்ல கிடைச்ச நூல், இலக்கண நூல். 28. மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யாரு? கூறப்பட்ட நூல் எது? திருமூலர் திருமந்திரம். திருமந்திரத்தில் இந்த மூச்சு பயிற்சி தான் உடலை பாதுகாக்கும், வாழ்நாள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 29. வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று உரைத்தவர் யார்? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காரு காற்றை பற்றி. 30. தென்றல் காற்று என அழைக்கப்பட காரணம் என்ன? மரம் செடி கொடி ஆறு மலை தாண்டி வருவது. ஸோ இந்த தென்றல் காற்று, அதாவது தெற்குலேருந்து வீசக்கூடிய காற்று மரம் செடி கொடி ஆறு மலையெல்லாம் தாண்டி வர்றதுனால மெதுவாக வீசுது. அது தடுத்து வர்றதுனால மெதுவாக வீசுறதுனால அது தென்றல் அப்படின்னு சொல்கிறோம். 31. நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக களி இயல் யானை கரிகால் வளவ என்று பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றினால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்களால்தான் நிகழ்ந்தன என்று குறிப்பிடும் நூல். புறநானூறு. பாருங்கள், இந்த லைனில் வந்து ஒரு 3-4 கொஸ்டின் இருக்குது. இதை சொன்னது யாருன்னு சொல்லி கேட்பாங்க. இதில் குறிப்பிடப்படும் மன்னன் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. இது யாரை பற்றி சொல்லியிருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு கேட்பாங்க. அதனால் வந்து இந்த நாவாய்னா என்னன்னு கேட்பான், முன்னீர்னா என்னன்னு கேட்பாங்க. அதனால் வந்து இந்த லைனு முக்கியம். இதுலேயே ஒரு 4-5 கொஸ்டின் இருக்குது.
எல்லாமே நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். 32 நன்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலை என்று பின்னுறுத்தி தூது செல்ல காற்றினை அழைத்ததாக பாடியவர். பலப்பட்டடை சொக்கநாத புலவர். 33 நதியில் விளையாடி கொடியில் தலை செய்து நடந்த இளந்தென்றல் என்ற பாடலை இயற்றியவர். கண்ணதாசன். பாசமலர் படத்தில் சிவாஜி கணேசன் சரோஜாதேவி மலர்ந்து மலராத பாதி மனம் போன அந்த பாடல் வரும். அதில் தான் இந்த பாடல் இருக்குது, கண்ணதாசன் எழுதின பாடல். 34 ஹிப்பாலஸ் என்பவர் யார்? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், கிரேக்க மாலுமி. ஹிப்பாலஸ்ன்றவர் ஒரு கிரேக்க மாலுமி, கடல் வழி கண்டுபிடிச்சார். 35 பருவக்காற்றின் உதவியினால் முசிறி துறைமுகத்துக்கு நேரே நெடுக்கடல் வழியாக விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர். இந்தியாவுக்கு நிறைய பேர் கடல் வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த பருவக்காற்றின் உதவியோட இந்த முசிறி துறைமுகம் அது பார்த்துக்கோங்க, முசிறின்ற வார்த்தை வருதுன்னு பார்த்துக்கோங்க. நடுக்கடல் வழியாக விரைவில் பயணம் செய்கிறதுக்கு புதிய வழி கண்டுபிடிச்சவர் ஹிப்பாலஸ், கிரேக்க மாலுமி. 36 ஹிப்பாலஸ் பருவக்காற்று என்று பெயரிட்டவர்கள். யவனர்கள் தான் ஹிப்பாலஸ் பருவக்காற்றுன்னு பெயரிட்டாங்க. 37 ஹிப்பாலஸ் பருவக்காற்று கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றாண்டு. கிபி முதல் நூற்றாண்டு. கிபி முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் பருவக்காற்று கிரேக்க மாலுமி அவர் கண்டுபிடிச்சார். அதனால் அவர் பேர்லேயே ஹிப்பாலஸ் பருவக்காற்றுன்னு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கும் முன்னாடியே தமிழர்கள் பருவக்காற்றை பற்றி அறிஞ்சு வச்சுருந்தாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். 38 வெண்ணி குயத்தியார் என்பவர். அவர் ஒரு சங்ககால பெண்பாற் புலவர். 39 கலியியல் யானை கரிகால் வல்லவா என்று கூறியவர். வெண்ணி குயத்தியார். இதுதான் முன்னே சொன்ன ஒரு 3-4 கொஸ்டின் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 40 வெண்ணி குயத்தியார் கரிகால் வல்லவனை புகழ்ந்து பாடும் பாடலில் வலி என்பது அது எதனை குறிக்கிறது? வலின்னா காற்று. வலின்னா காற்று. இந்த லீ பார்த்துக்கோங்க, இந்த லீ வந்தால் தான் காற்று. 41 காற்று தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறும் காலம். வடகிழக்கு பருவகாலம். அப்போ தான் காற்று தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக மாறுறது, நமக்கு மழை வர்றது, அதுதான் அந்த டைம் தான் தமிழ்நாட்டுக்கு. 42 ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் பயனை கண்டறியும் முன்னரே காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் வணிகத்தில் வெற்றி கண்டவர்கள். இது நமக்கே தெரியும், தமிழர்கள். 43 பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர்.
ஆ. இப்பாலஸ். 44 கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறும் நூல் எது? கூறியவர் யார்? ஆ. புறநானூறு. அதில் வந்து ஐயூர் முடவனார் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு, மணலோடு சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு காற்று. 45 வலிமிகின் வலி இல்லை என்று பாடியவர் யார்? இது எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆ. புறநானூறு. ஐயூர் முடவனார் இது சொல்லியிருக்காரு. 46 புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக உள்ளது எது? ஓசோன் படம். ஓசோன் தான் நமக்கு வந்து ஓசோன் லேயர் புற ஊதா கதிர்களை தடுத்து நமக்கு பூமிக்கு அனுப்புது. 47 தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தமிழ் மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளவர்? ஆ. தனிநாயக அடிகள். 48 கீழ்கண்டவற்றுள் எது குளிர்பதன பெட்டி வெளியிடும் நச்சு காற்று? ஆ. குளோரோ ஃப்ளோரோ கார்பன். 49 கேட்கிறதா என் குரல் என்னும் பாடப்பகுதி யாருடைய குரலாக எதிரொலிக்கிறது? காற்று. 50 மூச்சு பயிற்சி குறித்து திருமூலர் கூறிய செய்தி யாது? ஆ. மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லி திருமூலர் திருமந்திரம் என்ற நூலில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ மொத்தம் 50 கொஸ்டின். உங்களது எத்தனை கொஸ்டின் ரைட்டு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் ஒரு லைக் போட்டு கொடுங்க. இந்த ஆண்டே ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போய் முதுகலை ஆசிரியராக பணியில் அமர்ந்து நம்ம சேலரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும். நம்ம அக்கௌண்ட்டில் சேலரி கிரெடிட் ஆகணும். அதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுறீங்க. முயற்சியும் பயிற்சி இருந்தால் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தமிழ், 1 மணி நேரம் சைக்காலஜி, மீதி 7-8 மணி நேரம் 10 மணி நேரம் நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட். உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் படிங்க. தமிழுக்கு நம்ம வீடியோ போடுறோம், ஒரு 1/4 மணி நேரம் வீடியோ அவ்வளோதான் வருது. அது படித்தா கூட போதும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே திருவோம். நன்றி.